ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது, அவங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. எங்கள் நாட்டுக்கு வந்தால் இங்கிலாந்து அணியில் ஒரு பெரிய அணியே கிடையாது. கண்டிப்பாக இந்த T20 தொடரை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக விளையாட போகிற T20 தொடர் குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இங்கிலாந்து அணி கூட விளையாட போகிறோம். T20 தொடர் 5 போட்டி T20 விளையாட போகிறோம். அதுக்காக நம்ம ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, போட்டி குறித்து இங்கிலாந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய அணியெலாம் கிடையாதுங்க. எங்கள் நாட்டுக்கு வந்தால் எந்த அணி இருந்தாலும் சின்ன அணி தான். ஏன்னா எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப பலமாக இருக்காங்க, இளம் வீரர் கொண்ட அணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்கள் அணி பார்த்தா மற்ற அணிகளுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். அதை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ T20 சாம்பியன், அதனால் எங்களுக்கு அந்த பவர் எப்போவுமே இருக்கும். எங்கள் அணி மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. சூரியகுமார் கேப்டன்ஷிப் ரொம்ப பண்ணுறாரு. அதுக்கு நான் இங்கிலாந்து அணியை ரொம்ப ஈஸியாலாம் சொல்ல, அவங்களும் ஒரு நல்ல அணி தான். எங்கள் நாட்டுக்கு வரும்போது நாங்கள் தாங்க கிங்கு. அதனால் கண்டிப்பாக இந்த T20 தொடரை நாங்கள் தான் வெல்லுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்காரு நம்ம ஹர்திக் பாண்டியா. எஸ், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லும் போது T20 வேர்ல்டு கப்பில் லாஸ்ட் ஓவர் போட்டு செமையாக நிற்க வச்சார் பாருங்க, அது ஞாபகம் வருது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ப்ரைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இந்த T20 தொடரை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு. வர ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 போட்டி கொண்ட T20 தொடர், அப்புறம் 3 போட்டி கொண்டு ODI தொடர் விளையாட போகிறாங்க. முதல்ல T20 தான் தொடர் விளையாட போகிறாங்க. அதுக்கான டீம் கூட அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர் தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சனாக இருக்கிற, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ரிங்கு சிங்கு, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, நம்ம ஹர்தீப் சிங், அஷித் ராணா சொல்லிட்டு முகமது ஷமி கம்பேக் கொடுத்துருக்காரு. டீம் நல்லா இருக்குங்க, எல்லாம் யங்ஸ்டர் கொண்ட டீமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கிலாந்து அணி ஈஸியில் அவங்களும் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர், ஜோஸ் பட்லர், பிலிப் சால்ட், லிவிங்ஸ்டன், சாம் கேரன் சொல்லிட்டு அவங்களும் ஒரு நல்ல அணி தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல போட்டியாக இருக்கும், ஒரு நல்ல சவாலாக இருக்கும். ஆனால் இந்திய அணி இப்படி இந்தியா கிரவுண்டில் வரும்போது தனி பர்ஃபார்மன்ஸாக கொடுப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் பங்களாதேஷ் கிட்டே நடக்கும்போது ஒயிட் வாஷ் பண்ணி அமிச்சாங்க பங்களாதேஷ், 3-0 சொல்லிட்டு தொடரை வென்றாங்க. அதனால் இந்தியாவில் விளையாடினா இந்தியாவுக்கு ஒரு தனி பலம் தான். கண்டிப்பாக நம்ம ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அடுத்து சாம்பியன் ட்ராஃபி வருது, இதிலேருந்து கூட சாம்பியன் ட்ராஃபிக்கு ஒரு நல்ல பிளேயரை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது தொடர் முக்கியமான தொடர். அதனால் கண்டிப்பாக முகமது ஷமியோட பவுலிங் டெஸ்ட் செய்யப்படும். அப்புறம் யார் யங்ஸ்டர் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க டேரெக்டாக சாம்பியன் ட்ராஃபி கூட செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த வாட்டி இங்கிலாந்து எதிரான T20 தொடரை வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.